அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ரிலாக்ஸ் ரெசிபீஸில் திருப்பாகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புத்தாண்டுக்கு நீங்கள் இந்த திருப்பாகம் செஞ்சு பாருங்கள். திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் ஐட்டம்ங்க. கல்யாண வீடுகளில் சின்னதாக ஒரு பொட்டணத்தில் வச்சு பரிமாறுவாங்க. கையில் எடுக்கையிலேயே அவ்வளோ மனமாக இருக்கும், வாயில் போட்டாலே கரைஞ்சிரும். இதுக்கு காரணம் இதில் சேர்க்குற ஒரு பொருள் தான். இது எந்த மெத்தடில் செய்யணும், என்ன பொருள்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, அரை கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். இந்த முந்திரி பருப்பை லைட்டாக கொரகொரப்பாக மிக்சியில் திரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். இதுதான் நான் சொன்ன பொருள். இதை நான் சேர்க்கையில் காட்டுறேன். ஒரு பேனில் கடலை மாவை நல்லா வறுத்துக்கணும். ஒரு 4 நிமிஷம் வறுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெறும் பேனில் மாவு சூடாகணும். கைவிடாமல் வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நல்ல ஒரு வாசம் வரும். நீங்கள் 4 நிமிஷம் 5 நிமிஷம் கணக்கு பண்ணி கூட வறுத்துக்கலாம். வறுபட்டுட்டு இப்போ இதை ஒரு சல்லடையில் சேர்த்து சலிச்சுக்கணும். இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும், இந்த ஸ்டெப்பை. ஏன்னா இந்த மாவை நம்ம நல்லா சலித்து எடுத்துக்கிட்டு மற்ற ஐட்டங்களை மிக்ஸ் பண்ணால் தான் கட்டி தட்டாது. நம்ம அடுப்பில் வச்சு கிண்டுறதுக்கு முன்னாலேயே ஒரு சில பொருட்களை நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். கலந்துட்டு தான் அடுப்புலேயே ஏற்றுவோம். மாவை சலித்த பிறகு 1 கப் அளவுக்கு பால், காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம். நீங்கள் ஹோல் மில்க்கு, ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் காய்ச்சாமல் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கட்டி இல்லாமல் கரைஞ்சி வரும். சூடான பால் சேர்க்காதீங்க. பால் கண்டிப்பாக ஆறி இருக்கணும். 1 கப் கடலை மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு சீனி தேவைப்படும். பால் சேர்த்து கலந்த பிறகு நம்ம சீனியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். சீனியும் நல்லா கரைஞ்சி வரணும். நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துகிட்டேன். நீங்கள் அடிக்கடமான பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் லேசாக சூடானாக்கில் அடுப்பை நல்லா குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு நம்ம கடலை மாவு கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள், அது இதில் சேர்த்துடணும். சேர்த்த உடனேயே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். கடலை மாவு சீக்கிரமாக அடியில் பிடிக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது சட்டுன்னு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இப்போ குங்குமப்பூ ஹாட் வாட்டரில் கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள், அது இதோட சேர்த்துக்கணும். இதுக்கு ஏலக்காய் தூள்லாம் தேவையில்லை. இந்த அளவுக்கு கட்டியாகி வந்தாக்கில் நம்ம முந்திரி பருப்பு கொரகொரன்னு திரிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இதோட சேர்த்துடணும். முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணால் போதும். முந்திரி பருப்பு சேர்த்த பிறகு நெய் சேர்த்துக்கணும். ஒரு 1/4 கப் நெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/4 கப்லேருந்து அரை கப் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் சொன்ன பொருள், திருப்பாகத்துக்கு ரொம்ப முக்கியமான பொருள் அப்படின்னு சொன்னது இந்த பொருள் தாங்க. பச்சை கற்பூரம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சூடன் கிடையாது, பச்சை கற்பூரம்னே போட்டிருப்பாங்க. இது குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு 2 சிட்டிகை போல் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்கக்கூடாது. கொஞ்சோண்டு ஒரு 2 சிட்டிகை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிட்டாலே ஒரு நல்ல சூப்பரான ஒரு மனம் வருங்க. இதை கையால் லேசாக இந்த மாதிரி இது பண்ணி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. கையில் லேசாக தேய்ச்சி விட்டு சேர்த்திங்கன்னா அந்த மனம் நல்லா பரவிடும். இப்போ மீதி இருக்க நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி இறக்கிற வேண்டியதான். இது ரொம்ப கொதிக்க பேக் பண்ண வேண்டாம். நீங்கள் அப்படியே ஒரு கிண்ணத்தில் ஸ்பூன் போட்டு கொடுக்கலாம். ஆனால் திருநெல்வேலி ஸ்டைலில் ஒரு பொட்டனை மாதிரி கொடுப்பாங்கன்னு சொன்ன பாருங்க, அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லேசாக வெதுப்பாக இருக்கையில், ரொம்ப ஆறணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஹாட்டாக இருக்கையில் பண்ணாதீங்க. கையில் எடுத்து பாருங்களேன், நல்லா இப்படி வரும். இப்படி திரண்டு வர்றது தான் சரியான பதம். சின்னதாக பட்டர் ஷீட் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருப்பாகத்தை வச்சுக்கலாம். அவ்வளோ வச்சாலே உங்களுக்கு ஒரு ஆளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வச்சுட்டு 2 பக்கமும் மடக்கி ஒரு சின்ன பொட்டனை மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வைக்கல, ஈர ஸ்பூனோ இதோ போடையில் சீக்கிரம் கெட்டு போகும். இந்த மாதிரி நீங்கள் சின்ன பார்சல் பண்ணி வைக்கல, பேக்கெட் மாதிரி வைக்கல, கெட்டு போகாது. இது நார்மலாக வெளியிலேயே நீங்கள் 4 நாள் தாராளமாக வச்சுக்கலாம். இன்னும் நெய் விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 வீக் கூட வச்சுக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் பச்சை கற்பூரம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்டாக்கில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ்.